பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து 3 கேள்விகள் என்கிற தலைப்பில் 3வது கேள்வி ஆகிய ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்கிற காரியத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நிமித்தம் நாம் சஞ்சலப்படலாம். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற வேறு விதமான காரியங்கள், நம்மை கஷ்டப்படுத்துகிற காரியங்களினால் நம்ம சஞ்சலப்படலாம். ஏன்னா சஞ்சலம் ஏன் வருதுன்னா, நம்முடைய மனதுக்கு துக்கமான காரியங்கள், நம்மை வேதனைப்படுத்துகிற நிகழ்வுகள் நமக்கு நடக்கும்போது தான் நம்முடைய உள்ளத்தில் சஞ்சலங்கள் வருகிறது. நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் இல்லைனா இன்றிலிருந்து கொஞ்சம் யோபுவை குறித்து கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஏன்னா யோபு சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைகள். நான் அந்த வார்த்தையை படிக்கிறேன் பாருங்கள். முதலாவது யோபு 6:1-2 போட்டிருக்கு. யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும் அப்படிங்கிறார். எப்படி? என்னுடைய சஞ்சலங்கள் நெருக்கப்படணும், வெயிட் போடணும் அப்படிங்கிறார். ஏன்னா பைபிள் ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே போல் நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் படித்தீங்கன்னா அங்கே எழுதப்பட்டிருக்கோம், நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டா என்று எழுதப்பட்டிருக்கும். உண்மையாகவே கர்த்தர் நம்மளை நிறுத்து பார்ப்பாராம். சரி, கர்த்தர் நம்மளை நிறுத்து பார்க்குறத பற்றி பைபிளில் போட்டிருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலை. ஆனால் இப்போ யோபு சொல்லும்போது என்னுடைய சஞ்சலம் என்ன செய்யணும்னா நிறுத்து பார்க்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு யோபு வேதனைப்பட்டார். சரியா? இந்த யோபுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு 3 காரியங்களை, அவர் சொன்ன 3 சஞ்சலங்களை, அந்த 3 அதாவது நான் ஏன் சஞ்சலப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஒரு 3 மட்டும் கொஞ்சம் எளிமையாக நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். சரியா? அதில் அவர் முதல்ல சொன்ன அந்த சஞ்சலத்தை, அதாவது சஞ்சலம் நெருக்கப்பட்டால் நலமாக இருக்குன்னு சொன்னார்ல, அதில் அவர் ஃபஸ்ட்டு என்ன திரும்ப சொல்கிறாரு? யோபு 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6 ஆரம்பித்து 7க்கு வரும்போது அந்த வார்த்தையை பாருங்கள். 7:3 வசனம், மாயையான மாதங்கள் என்னுடைய சுதந்திரமாகி. எது அவருடைய சுதந்திரமாயிட்டான்? மாயையான மாதங்கள் அவருடைய சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது அப்படிங்கிறது. மாயையான மாதங்கள் அவருக்கு சுதந்திரமாயிட்டான். இப்போ நம்ம சுதந்திரம் அப்படின்னா நமக்குரியது, நம்முடைய சொந்தம் நமக்கு உரியது. சரிங்களா? எனக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது. நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு தேவன் இதை சுதந்திரமாக கொடுத்தார், எனக்கு உரியதாக கொடுத்தார். சரியா? இப்போ பாருங்கள், மாயையான மாதங்கள் எனக்கு சுதந்திரமாகி சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது அப்படிங்கிறாரு. அப்போ என்ன ராத்திரியா? சஞ்சலமான ராத்திரி. அப்போ ஏன் அவருடைய வாழ்க்கையில் ராத்திரியை சஞ்சலம்னு சொல்கிறாரு அப்படின்னா, அவர் சொல்கிறார், ராத்திரி படுத்தா எனக்கு என்ன வரணும்னா தூக்கம் வரல, அது நிமித்தம் தான் அந்த ராத்திரிக்கு பேரே சஞ்சலமான ராத்திரி அப்படிங்கிறாரு. இப்போ கொஞ்சம் கீழே படிக்கலாம் பாருங்கள். நான் படுத்து கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன், ராக்காலம் எப்பொழுது முடியும் என்று சொல்லி கிழக்கு வெளுக்கு மட்டும் அரண்டு புரளுகிறதினாலே எனக்கு போதும் என்று போகிறது. எப்படி? எனக்கு போதும். சில பேர் சொல்லலாம், ஐயோ போதும் ஆயிடுச்சிங்க. இப்போ யோபு சொல்கிறாரு, ராத்திரி படுத்தா எப்போ நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் புரண்டு படுக்கிறேன், தூக்கமே எனக்கு வரல. அப்போ அந்த அளவுக்கு யோபுடைய வாழ்க்கையில் வேதனைகள் இருந்தது. நம்ம எல்லாருக்கும் யோபுடைய சோதனைகள் தெரியும். அவருடைய அசையும் சொத்துக்கள் எல்லாம் போயிற்று. அசையும் சொத்துக்கள், ஆடு மாடு ஒட்டகம் கோவேறு கழுதை, அதுக்கப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிள்ளைகள், 10 பிள்ளைகள் ஒரே நாளில் மரித்து போனார்கள். வேலைக்காரர்கள் மரித்து போனார்கள். அதுக்கு பின்பு தன்னுடைய சரீரம் முழுவதும் பற்களால் வாதிக்கப்பட்டு ஒரு ஓட்டை எடுத்து அப்படி சுரண்டிக்கிட்டு உட்காந்துருக்கார் யோபு. அவ்வளோ வேதனை. அதனால தான் அவர் சொல்கிறாரு, படுத்தா தூங்க முடியல, எனக்கு தூக்கம் வரல. அதனால தான் அந்த ராத்திரிக்கு பேர் சஞ்சலமான ராத்திரி. ஒருவேளை நீங்கள் கூட இப்படி ஏதாயிலும் ஒரு வேதனை நிமித்தம் இரவு தூங்க முடியாமல் இருக்கலாம். இன்னும் கூட நிறைய பேர் பைபிளில் ராத்திரிலாம் தூங்காமல் இருந்திருக்காங்க. தூங்காமல் இருக்காங்கன்னா அந்த வேதனை தான் காரணம். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் 100 வசனங்கள் உங்களுக்காக படிக்கிறேன். சங்கீதம் 102 நான் படிக்கிறேன் பாருங்களாம். சங்கீதம் 102:7, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்?
நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கிற குருவியை போல இருக்கிறேன், எனக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிறாரு. அதே போல் பாருங்களேன், ஆசாப் இருக்கிறார்ல, சங்கீதத்தில் தாவீதுக்கு அப்புறம் அதிகமாக பாடினது யாருன்னா அவர் தான். அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்களாம். சங்கீதம் 77 2ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் படிக்கிறேன். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. 4ஆம் வசனம், நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். நான் தூங்காதபடி என் கண் இமைகளை நீர் பிடிச்சிருக்கிறீர் அப்படிங்க. வேதனை, அந்த வேதனை நிமித்தம் அவங்களால தூங்க முடியலை. அப்படி தூங்க முடியாதனால அவங்க சஞ்சலப்படுறாங்க. அதனால தான் யோபு சொல்கிறாரு, சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாயிலும் ஒரு காரியத்தை நிமித்தம் அதை நீங்கள் நினச்சி இல்லை வேதனைப்பட்டு வேதனையை அனுபவித்து நீங்கள் தூங்க முடியாதபடி அரண்டு புரண்டு படுத்து கொண்டிருக்கீங்களோ, ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ராத்திரிகள், யோபுவை போல சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டது என்று கதறி கொண்டிருக்கிறீர்களோ, தெய்வ பிள்ளைகளே, யோபு ஆராதித்த அதே தெய்வத்தை தான் நம்மளும் ஆராதிக்கிறோம். யோபு நம்பின அதே தெய்வத்தை தான் நம்மளும் நம்புகிறோம். யோபுவின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் நிச்சயமாக நம்ம சிறையிருப்பையும் மாற்றுவார். ஏன்னா சில பேர்லாம் ராத்திரியான தூங்க முடியல, அப்படி கலங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் தூங்கி எத்தனையோ நாள் ஆச்சு அப்படிம்பாங்க. தூங்க முடியலை, அந்த அளவுக்கு வேதனை. ஒருவேளை நீங்களும் அப்படி ஏதாவது ஒரு காரியத்து நிமித்தம் ராத்திரி உங்களுக்கு சஞ்சலமாக இருக்குது, தூங்க முடியலை அப்படின்னு சொல்லி சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். ஃபாதர் ஐயா ஒரு அழகான பாட்டு படித்தாங்க. நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய், நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். என்ன சங்கீதத்தில் தாவீது சொல்லுவார், சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். நான் இப்படி சொல்கிறேன், ஒருவேளை சஞ்சலமான ராத்திரியில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறேன், உங்களை நிம்மதியாக தூங்க பண்ண கர்த்தரால் முடியும். சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்ய பண்ண கர்த்தரால் முடியும். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாருன்னு போட்டிருக்கு. உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். ஏன்னா யோபு கர்த்தருக்கு பிரியமானவர் தான். சோதிக்கப்பட்டது உண்மை, ஆனால் அதற்கு பின்பு 2 அத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஒருவேளை வேதனையோடு இருக்கீங்களோ, என்னால் தூங்க முடியலை, சஞ்சலப்படுறேன்னு சொல்கிறீங்களோ, ராத்திரி தூங்க முடியல யோபுவை போல் நீங்கள் சொல்கிறீங்களா, உங்கள் சஞ்சலத்தை மாற்ற கர்த்தரால் முடியும். நாளைக்கு யோபு சொன்ன இன்னொரு வார்த்தையில் பார்ப்போம். இன்னும் ஏன் சஞ்சலப்பட்டேன்னு சொல்லி இன்னொரு வார்த்தையை சொல்கிறாரு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.